சென்னை பச்சையப்பா கல்லூரியின் முதல்வர் காளிராஜ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பேருந்து நாள் கொண்டாட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவலர்களிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து கல்லூரி முதல்வர் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர் விவேக் கூடுதல் தகவல்களை தருகிறார். விவேக், தற்போதைய நிலை என்ன? வெங்கடபிரசாத், இங்கே பச்சையப்பன் கல்லூரியில் இன்று முதலாக கல்லூரி தொடங்கப்பட்டதை அடுத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பச்சையப்பனுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்கான பணிகளானது இன்றைக்கு மாணவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்பொழுது இரண்டு கோஷ்டி மாணவர்களுக்கிடையே நடந்த பிரச்சனையில் வெளியே இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது இதே கல்லூரியில் படித்து சில ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியேறி சென்ற மாணவர்களும் இங்கே உள்ளே வந்ததாகவும், அனுமதியின்றி அவர்கள் உள்ளே வருகிற பொழுது அவர்களுடைய அடையாள அட்டையை சோதிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்ட நேரத்தில் மாணவர்களுக்கிடையே கைகலப்பாக மாறியதாகவும், அப்பொழுது காவல்துறையினர் தலையிட்ட நேரத்தில் அவர்கள் மாணவர்கள் கல்லை எறிந்து வீசியதாகவும், அப்பொழுது இங்கே இருந்த முதல்வருடைய வாகனம் மீதும் முதல்வர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய கல்லூரியினுடைய கண்காணிப்பாளர் சேகர் இந்த தகவலை நமக்கு தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது கல்லூரியினுடைய முக்கியமான அதிகாரிகள் இங்கே நம்முடைய சந்தித்து இங்கே விளக்கமளிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கல்லூரி முதலாக தொடங்கப்பட இருந்த ஒரு நிலையில் இப்படியான ஒரு தாக்குதலானது இங்கே நடைபெற்றிருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு, மாணவர்கள் அடையாளத்து பேர் உள்ளே வந்தவர்களும் கைது செய்யப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு G3 காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த கல்லூரியினுடைய அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இது குறித்து நாம் விளக்கம் கேட்கலாம். பச்சையப்பன் கல்லூரியில் தடையை மீறி பேருந்து நாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது குறித்து பல ஆண்டுகளாகவே பெரிய அளவில் விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் மாணவர்களுக்கு பேருந்து நாள் கொண்டாட தடை விதிக்கப்பட்டிருந்தது. தடையை மீறி சென்னையின் புகழ்பெற்ற கல்லூரியான பச்சையப்பா கல்லூரி மாணவர்கள் பேருந்து நாளை கொண்டாடி இருக்கின்றனர். டாக்டர் ஷேட்டு அசோசியேஷன் பிரசிடென்ட். முதல் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம், கடைசியில் சார் நடுவில் பார்த்து பேசுங்க சார். சார் எல்லா பக்கமும் நடுவில் பார்த்து பேசுங்க. டாக்டர் ஷேட்டு, தலைவர், பச்சையப்பன் கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம். இன்று பச்சையப்பன் கல்லூரி விடுமுறைக்கு பிறகு திறக்கப்பட்டது. ஒரு 12 மணி அளவில் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் கூட்டமாக பட்டாசு வெடித்துக் கொண்டு கல்லூரியில் உள்ளே நுழைந்தார்கள். அந்த கூட்டத்தில் ஐடி கார்டு செக் பண்ணி தான் நாங்கள் உள்ளே அனுப்புறது. ஸோ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது ஐடி கார்டு காவல்துறையும் கொஞ்சம் அங்கே இருந்தாங்க. செக் பண்ணும்போது சில மாணவர்கள் அல்லாத பச்சையப்பன் கல்லூரியை சாராத மாணவர்களும் அதில் ஒரு குரூப்பில் இருந்தாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஐடி செக் பண்ணும்போது வாக்குவாதம் ஏற்பட்டு அவர்கள் கல் எடுத்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அது வந்து காவல்துறையை நோக்கி தான் அவங்க அடித்தாங்க. அவர் வந்து பக்கத்தில் தான் நின்றுந்தார் போலீஸ், இவர் எங்கள் முதல்வர். அந்த தவறி அந்த கல் வந்து பட்டது. சிறு காயம்தான் ஏற்பட்டது, மண்டையெல்லாம் எதுவும் உடையல, நல்லா இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லை. லைட்டாக ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு இப்போ வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கார். அதனால் அதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 12 பேர் யார் அந்த குரூப்பில் வந்தாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. பிறகு தெரிய வரும். முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கார். சிறு காயம், அந்த கல் பட்டதுனால தவறி வந்து மேலே வந்ததுனால நடந்த ஒன்று தான். கண்டிப்பாக இப்போ அந்த மாணவர்களை நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். விசாரணைக்கு பிறகு தவறு செய்த மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அது ஒரு 12 பேர் தான் நாங்கள் வந்து அதில் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். போலீஸ் விசாரணை நடத்திட்டு சொல்லுவாங்க. நாங்களும் துறை வாரியாக வந்து ஒரு கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணி மாணவர்களை கூட்டு விசாரித்து முன்னாள் மாணவர்கள் இருந்திருக்கலாம் அதில். ஏன்னா குரூப்பில் வந்து வேற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத மற்ற மாணவர்களும் இருந்திருக்காங்க அதில். பார்க்கிங்ல நின்று இருக்காரு, அங்கே எப்படி போய் இந்த கார் கண்ணாடி டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. டார்கெட்டுன்னு இல்லை, அது இவர் இந்த முதல்வர் வந்த பிறகு கொஞ்சம் ஒழுங்குற இதுக்காக வந்து டெய்லி ஐடி கார்டெல்லாம் போட்டு உள்ள பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறோம். அதனால் மேபி அது அவர் காருன்னு கூட போட்டிருக்கலாம். சில பசங்க அது கூட்டமாக வந்து சில ஃப்ரீடமாக இருக்க முடியலன்றதுனால பண்ணியிருக்கலாம். ஆனால் இது கல் வந்து அவர் அடிப்பட்டது ஒன்றும் அவர் டைரெக்டாக அவரை பார்த்து பண்ணலை. தலையில் பட்டிருக்கலாம், தலையில் லைட்டாக சைடாக காதுக்கு மேலே பட்டிருக்கு. அது வந்து பெரிய இது ஒன்றும் இல்லை, ஸ்டிச்சஸ்லாம் எதுவும் போடலை. வழக்கமாக கல்லூரி தொடங்கும் போது போலீஸ் வந்து பாதுகாப்பு போடப்படும், போட்டிருந்தாங்களா? இல்லை, அவங்க எப்பயுமே எங்கள் காவல்துறை வெளியில் இருப்பாங்க, ஒரு இதுக்காக இருப்பாங்க. இன்றைக்கி முதல் நாள்ன்றதுனால அவங்க ப்ரீகாஷனரி மெஷர் மாதிரி வருவாங்க, சும்மா வந்துட்டு போவாங்க. அதுதானே தவிர மற்றபடியே வந்து திட்டமிட்டு வந்த மாதிரி தெரிஞ்சதா? எப்படி? திட்டமிட்டுலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மாணவர்கள் எப்பயும் வர மாதிரி தான் வராங்க.
கொஞ்சம் ஒரு சிலருக்கு ஒரு குரூப்பில் வரும்போது சில மாணவர்கள் அது மாதிரி உணர்ச்சி வசப்படுறது ஒரு இது தானே, அது மாதிரி தான் நடந்திருக்கும். நீங்க அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? கொடுத்துருக்கோம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி தடுக்க போறீங்க? இந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் வந்து நடந்துட்டே இருக்கு. அப்பப்போ மீட்டிங்லாம் போட்டுன்னு தான் இருக்கோம். நாங்கள் மீட்டிங் போட்டு டிபார்ட்மெண்ட்டில் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒரு ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயருக்கு ஒரு ப்ரோசரை போடுறோம், கவுன்சிலிங் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒழுங்காக வரட பேரண்ட்ஸை கூப்பிட்றோம். இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்கள அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்க மேலே வார்ன் பண்ணுறோம். அதையும் இது பண்ணலாம், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். போன வருஷம்லாம் பார்த்தா டிசி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேயும் வந்து யார் இது மாதிரி பிரச்சனையில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம். டிசி கண்டிப்பாக கொடுப்போம். கல்லூரியினுடைய முதல்வர் இல்ல பேராசிரியர்கள், காவல்துறையினர், மாணவ பிரதிநிதிகளாக சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துவாங்க. எப்படி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறது? அதாவது கல்லூரிக்கு முதல் நாள் வரும்போதே பஸ் டே கொண்டாட்டம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எப்படி தவிர்க்கிறது? ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களும் ஆமாம், இன்னைக்கு தானே காலேஜ் ரீஓப்பன் ஆயிருக்கு. பண்ணவே இல்லை. இல்லை, இன்னைக்கு தான் ரீஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஃபஸ்ட் இயர்ஸ்லாம் வந்து மண்டே காலேஜ் ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட் இயர்ஸுக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது மாதிரி கூட்டம்லாம் நடத்துவோம். ஒரு வருடம் இது மாதிரி கூட்டங்கள் நடக்குது. ஆனா இது மாதிரி சம்பவங்களை தவிர்க்க முடியலையே. அடுத்து என்ன பண்ணலாம் இருக்கும்? அவங்களுக்கு எதுவும் கவுன்சிலிங்லாம் காலேஜில் கொடுத்துட்டு இருக்கோமா? கண்டிப்பாக கொடுக்குறோம். அதான் சொன்னேன், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிளாஸ் வைஸ் கவுன்சிலிங் பண்ணுறோம். கமிட்டி இருக்குது, நாங்கள் டிசிப்ளினரி கமிட்டி இருக்குது, எல்லாருமே கூப்பிட்டு நாங்கள் அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். சார், வெளியில இருக்கிற ஆட்கள்லாம் வராங்கன்னு சொல்றீங்க, ஏன் வராங்க உள்ள? வெளியிலனா இந்த மாதிரி ஒரு இது தானே சார். இப்போ முடிச்சுட்டு போன பசங்க, அதர் காலேஜ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் சேர்ந்து இது மாதிரி ஒரு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பண்ணுறாங்க. பட் இப்போ மேக்ஸிமம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அது வராங்கன்னு கேட்குறாங்க. சும்மா வரான், அவனுக்கு ஒன்றும் வேலை இல்லை, வந்து சுற்றிட்டு என்ன காரணம், என்ன பர்பஸ்க்காக வராங்க? என்ன பர்பஸ்க்காக வராங்கன்னு சொல்லுங்க. பர்பஸ்லாம் ஒன்றும் நம்ம அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு அப்படி வர்றதான், அந்த பசங்க அந்த ஏரியாவிலேருந்து வர்றதான். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம கல்லூரியில் வந்து ரொம்ப ஒரு பேக்வேர்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய படிக்கிறாங்க இங்கே வந்து. ஃபேமிலி அவங்க வர இதே வந்து பார்த்தா ரொம்ப அவங்க குடும்ப சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமை இருக்காங்க. நம்ம ஏன்னா என்கொயரிக்கு வரும்போது அவங்க பேரண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஏதோ ஒன்று ரெண்டு பசங்க பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு இதாகுதை தவிர அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இதாக. என்ன பிரச்சனை? அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால பட்டாசு வெடித்துக்குன்னு மாலை சிலைக்கு மாலை போடுறதுக்காக எல்லாரும் வந்தாங்க. வந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு அதான் சார், ஒரு 100 பேர் வராங்க. அதில் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி ஐடென்டிஃபை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அதில் யார் தெரியுதோ ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். குறிப்பாக இந்த மாதிரி பிரைவேட் கல்லூரிகளை விட இந்த மாதிரி அரசு கல்லூரி மேலே இந்த மாதிரி அட்ராசிட்டி இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணம் சார்? மாணவர்களுக்கு சரியா போதனை வகுப்புகள் அதெல்லாம் சரியா நீங்க எல்லாமே இருக்கு, எல்லாம் வேல்யூ எஜுகேஷன் இருக்கு, எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இம்ப்ரூவ் ஆகின்னு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. நம்ம கவுன்சிலிங் பண்ணி ஃபியூச்சரில் பண்ணுவோம் சார். அவ்வளோதான் சார். தேங்க்யூ. சிசிடிவிலாம் போட்டிருக்கேன் சார், இருக்கு. ரெக்கார்ட் ஆயிருக்கு. எத்தனை கேமரா இருக்கு சார் மொத்தம்? 62. ஓகே, தேங்க்யூ.